அனைவருக்கும் வணக்கம். இந்தியா ஒரே சமயத்தில் பல இடங்களில் நேற்றைய தினம் பயங்கரமான ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது நண்பர்களே. ஒரு பக்கம் நம்முடைய என்எஸ்ஏவான அஜித் தோவல் அவர்கள் சீனா போயிருக்கிறாரு. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் நம்மளுடைய ஜெய்சங்கர் இருக்கார் இல்லையா, வெளியுறவுத்துறை அமைச்சர், அவர் ரஷ்யா போயிருக்கிறாரு. ஒரே சமயத்தில் இந்தியா பல காய்களை பேலன்ஸ் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. இதை பற்றிய ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் தான். இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாரத பிரதமர் திரு மோடி அவர்களுடைய வெளியுறவு கொள்கை தான் உலகத்திலேயே ஆக சிறந்த வெளியுறவு கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றிய ஒரு ரிப்போர்ட்டை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நேற்றைய தினம் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் ரஷ்யா போயிருக்கிறார் நண்பர்களே. அங்கே அவர் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சரையும் ரஷ்ய அதிபர் புட்டினையும் சந்திப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அதே நாளில் இந்தியாவுடைய என்எஸ்ஏ அப்படின்னு அழைக்கிற தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இருக்கார் இல்லையா, திரு அஜித் தோவல், அவர் சீனா போயிருக்கிறாரு. சீனா போய் சீனாவில் திரு வாங்கி அவர்களை அவர் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த இரண்டு நிகழ்வுகளுமே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இரண்டு நிகழ்வுகளுமே ஒரே நாளில் நடந்து கொண்டிருக்குது. அதே சமயத்தில் இந்த பக்கம் பார்த்தோம்னா ரஷ்யாகிட்ட இருந்து நீங்கள் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா இந்தியாவின் மீது பயங்கரமான ப்ரெஷர் போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. உலகத்தில் இருக்கிற 3 முக்கியமான சூப்பர் பவர்களாக இன்றைக்கு சூப்பர் பவர்களாக இருக்கிற அமெரிக்கா, சீனா, ரஷ்யா ஆகிய 3ஐயுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டுகிட்டு போகிறதுல பயங்கர திறம்பட செயல்பட்டு வருகிறாரு திரு மோடி அவர்கள். அப்படின்னும் பிரதமர் திரு மோடி அவர்களுடைய வெளியுறவு கொள்கை தான் இன்றைக்கு உலகத்திலேயே ஆக சிறந்த வெளியுறவு கொள்கையாக பார்க்கப்படுது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டும் வெளியாகி இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பயங்கரமான எல்லை பிரச்சனை 2020 எல்லையில் மோதலே நடந்தது. அதில் பல இந்திய வீரர்களும் 60க்கும் மேற்பட்ட சீன இராணுவத்தினரும் கொல்லப்பட்டாங்க. அதற்கு பிறகு இன்றைக்கு வரைக்குமே நீர் ஊத்த நெருப்பு போல தான் இந்திய சீன எல்லை இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். பிரச்சனைகள் அவ்வப்போது எழுந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு முறையும் பேச்சுவார்த்தையின் மூலமாக இந்தியாவும் சீனாவும் பேசிக்கொண்டே வராங்க. அதில் ஒரு முன்னேற்றமும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்தியாவும் சீனாவும் பரம எதிரிகள். நம்பர் 1 எனிமி இந்தியாவுக்கு இன்னைக்கு சீனா தான். அப்படின்னாலுமே கூட சீனாவோடு கைகோர்க்க இந்தியா தயங்குவதில்லை அப்படிங்கிற பார்க்குறோம். ஒரு பக்கம் பார்த்தோம்னா இந்த பக்கம் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பானோடு கைகோர்த்து குவாட் அமைப்பில் முக்கியமான உறுப்பினராக இந்தியா இருக்குது. இந்த குவாட் அமைப்புடைய கொள்கையே என்ன அப்படின்னா, இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனா தலையெடுத்து விடக்கூடாது, சீனாவுடைய ஆதிக்கத்தை நாம் கண்ட்ரோல் பண்ணணும், சீனாவுக்கு இந்தோ பசிபிக்கில் ஆதிக்கமே இல்லாமல் செய்யணும் அப்படிங்கிறது தான், சீனாவை அடக்கணும், கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த குவாட் அமைப்புடைய குறிக்கோளே. அதில் இந்தியா மிக முக்கியமான உறுப்பினராக இருக்குது. இதில் உறுப்பினராக இருக்கிறதுனால சீனாவுக்கு எதிராக இந்தியா செயல்படுமா அப்படின்னா அப்படி இல்லை. சீனாவோடு இந்தியா நேரடி பேச்சுவார்த்தைகளையும் ஈடுபடுது. 120 பில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு மேலே இந்தியா சீனாவோடு வர்த்தகமும் செய்து வருது. அவ்வளவு பெரிய வர்த்தக பார்ட்னராகவும் சீனாவும் இந்தியாவும் விளங்குது. சென்ற வாரம் கூட இந்திய சீனா எல்லையில் இருக்கிற லிப்புலேக் பகுதியில் இந்தியா சீனா நேரடி வர்த்தகத்தை மீண்டும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்கணும். அந்த அளவுக்கு ஒரு க்ளோஸான ரிலேஷன்ஷிப்பை இந்தியா ஏற்படுத்திக்கிட்டு வருது. குவாடில் இருக்கிறதுனாலேயே சீனாவை இந்தியா எதிர்க்குமா, பரம எதிரியாக பார்க்குமா அப்படின்னா அதுதான் இல்லை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியா பிரிக்ஸ் அமைப்புடைய மிக முக்கியமான உறுப்பினராக இருக்குது. பிரிக்ஸ் அமைப்புனா என்ன? பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா ஆகிய 5 நாடுகள் இணைந்த ஒரு கூட்டமைப்பு தான் பிரிக்ஸு. அதில் சவுதி அரேபியா உள்ளிட்ட மேலும் சில நாடுகள் இப்பொழுது இணைந்திருக்கிறாங்க. இந்த பிரிக்ஸ் அமைப்புடைய நோக்கமே என்னன்னா,
அமெரிக்காவுடைய வல்லாதிக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறது தான். அமெரிக்கா பல வழிகளில் உலகத்தில் இருக்கிற பிற நாடுகளின் மீது ஆதிக்கம் செலுத்தி வருது. அதை எதிர்த்து அமெரிக்காவுக்கு எதிராக உருவான ஒரு அமைப்பு தான் பிரிக்ஸ் அமைப்பு. ஒரு பக்கம் சீனாவுக்கு எதிரான குவாட் அமைப்பில் இந்தியா முக்கியமான உறுப்பினர், இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கு எதிரான பிரிக்ஸ் அமைப்பில் இந்தியா முக்கியமான உறுப்பினர். அதே சமயத்தில் இந்த பக்கம் பார்த்தோம்னா ரஷ்யாவோடு ஒரு நெருங்கிய நட்பை நாம் பல தசாப்தங்களாக, ஏன் இந்தியா சுதந்திரம் அடைந்ததுலேருந்துனே சொல்லலாம், அப்போ இருந்தே ஒரு நெருங்கிய நட்பை நாம் வளர்த்து கொண்டு பேணி காத்து வர்றோம். அமெரிக்காவால் நீங்கள் சீனாகிட்ட ஒட்டக்கூடாது, ரஷ்யா கூட நீங்கள் வர்த்தகம் பண்ணக்கூடாதுன்னு இந்தியாவை மிரட்ட முடியலை. அதே மாதிரி ரஷ்யா நம்மளை பார்த்து, இந்தியாவை பார்த்து, நீங்கள் அமெரிக்கா கூட க்ளோஸ் ஆகக்கூடாது, அமெரிக்காவோடு பெரிய அளவில் வர்த்தகம் பண்ணக்கூடாது அப்படின்னு ரஷ்யாவால் நம்மளைய மிரட்ட முடியல. அதே சமயத்தில் இன்னொரு துருவமாக இருக்கிற சீனா இந்தியாவை பார்த்து, நீங்கள் இனிமேல் அமெரிக்காவோடு ஒட்டக்கூடாது, அமெரிக்காவோடு அண்ணன் தண்ணி பகரக்கூடாது அப்படின்னு சீனாவால் நம்மளை மிரட்ட முடியல. ஏன் அப்படின்னா இந்தியா ஒரு பயங்கர பேலன்ஸ்டான ஒரு வெளியுறவு கொள்கையை கடைபிடித்து வருவதால தான். இதெல்லாம் எப்போ நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னா 2014 பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றுக் கொண்ட பிறகுதான் இப்படிப்பட்ட ஒரு வெளியுறவு கொள்கையவே இந்தியா கையில் எடுத்தது. அதை திறமையாகவும் செயல்படுத்தி வர்றாங்க. அமெரிக்கா எவ்வளவுதான் நம்மளைய மிரட்ட பார்த்தாலும் இந்தியா நமக்கு எங்கே கச்சா எண்ணெய் விலை குறைவாக கிடைக்குதோ அது ரஷ்யாவிட்டிருந்து கிடைக்குதா, ரஷ்யாவிட்டிருந்து வாங்குவோம், வெனிசுலாவில் கிடைக்குதா, வெனிசுலாவிலிருந்து வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு இந்தியா சென்ட்ரிக் கொள்கையை இந்தியா கடைபிடித்து வருது அப்படிங்கிற பார்க்குறோம். அதே போல தான் ரஷ்யாவிடம் நாம் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட ஆயுதங்களை வாங்கினா நாங்கள் அதிநவீன போர் விமானங்கள், ரேடார் சிஸ்டம் எல்லாம் கொடுக்க மாட்டோம்னு அமெரிக்கா சொன்னாலும் அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் ரஷ்யாக்கிட்ட தான் வாங்குவோம் அப்படின்னு இந்தியா சொல்லுது. ஒரு லெவலுக்கு மேலே இதை அமெரிக்காவால் கடைபிடிக்கவும் முடியவில்லை. ஏன்னா இந்தியா உலகின் மிகப்பெரிய டிஃபென்ஸ் மார்க்கெட்டாக இருக்குது. மிகப்பெரிய அளவில் வெளிநாட்டிலிருந்து பாதுகாப்புக்கான இராணுவ தளவாடங்களை இறக்குமதி செய்கிற ஒரு மிகப்பெரிய நாடாக இருக்குது, ஒரு மிகப்பெரிய சந்தையாக இருக்குது இந்தியா. அதனால் இந்தியாவை அமெரிக்காவால் இக்னோர் பண்ணவும் முடியல, மிரட்டவும் முடியல, அனுசரித்து தான் போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அமெரிக்காவுக்கு இருக்குது. அமெரிக்காவுக்கு மட்டுமா, இந்தியாவை அனுசரித்து போவது தான் சரி அப்படின்னு ரஷ்யாவும் சரி சீனாவும் சரி இந்தியாவை நன்றாக உணர்ந்திருக்கிறாங்க. அதனால தான் இந்த நாடுகள் எல்லாமே இந்தியாவை அனுசரித்து போகிறதை தங்களுடைய வெளியுறவு கொள்கையாகவே வச்சிருக்கிறாங்க. இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் நாம் பேலன்ஸ்டான ஒரு உறவில் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது மிக மிக கடினம். அமெரிக்காவும் ரஷ்யாவும் இரு துருவங்கள், ஒன்று நம்ம இங்கே நிற்கணும், இல்லை இங்கே நிற்கணும். ஆனால் அதெல்லாம் வேலைக்காகாது, நாங்கள் எங்களுடைய ஓன் ஸ்டாண்டு, நாங்கள் நடுவில் நிற்போம் அப்படின்னு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் முதலாக அறிவித்த போது நாங்கள் ஒரு இண்டிபெண்ட் போல் அப்படின்னு திரு ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னபோது உலகமே நம்மை பார்த்து சிரித்தது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இப்பொழுது உலகமே உணருது, இந்தியா அந்த கொள்கையை கடைபிடித்து வருது. உலகத்திலேயே இப்படி ஒரு கொள்கையை திறமையாக கையாண்டு கடைபிடித்து வருகிற ஒரே நாடு இந்தியா தான். இதை செய்யக்கூடிய ஆற்றலுள்ள ஒரே நாடும் இன்றைக்கு இந்தியா தான் அப்படிங்கிறது தெளிவாக நிரூபிச்சிருக்கிறாரு திரு மோடி அவர்கள். நான் மீண்டும் சொல்கிறேன் நண்பர்களே, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய வெளியுறவு கொள்கை தான் உலகத்திலேயே ஆக சிறந்த வெளியுறவு கொள்கையாக கருதப்படுது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன். பாய் பாய்.